ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சீன படமான ஒரு மினி ட்ராமா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைனில் அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு குட்டி நாய் எப்படி வந்து மனுஷங்களை வேட்டையாடுற ஒரு கொடூரமான ஒரு நாயாக மாறுச்சு அப்படின்றத அந்த படத்துடைய ஒன்லைனையும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த படத்தோட பேர் வந்து விஸ்வஸ் டாக். இது ஒரு சீன குறும்படம். இப்போ இந்த நாயோட பேர் தாங்க லீ. இந்த பொண்ணோட பேர் ஷியாமி. ஷியாமி தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். இந்த நாயை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப செல்லமாக பார்த்துப்பா. நல்லா சந்தோஷமாக அந்த நாயும் அந்த பொண்ணும் சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு வெளியூரில் வேலை கிடைச்சதால அவங்க அம்மா ஷியாமியையும் லீயையும் அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நாயினாலே பிடிக்காதுங்க. அதனால் நைட் நேரத்தில் என்ன பண்ணுவேன், நாயை வந்து பாத்ரூமில் அடைச்சி வச்சு இருட்டு ரூமில் தள்ளி விட்டுருவார். நாய் ரொம்ப பயந்துக்கிட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து சியாமிக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாய்க்கு ரொம்ப பிடிச்ச அந்த பாட்டை வந்து சியாமி எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கவும் நாய் அமைதியாக இருக்கும். சியாமியும் பாத்ரூம்லேயே தங்கிடுவா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் நாய் வளர்க்குறீங்க, அதனால் நீங்கள் வரிக்கட்டி ஆகணும்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சியாமி ரொம்ப பயந்துருவா. ஒருவேளை நாயை வந்து வீட்டை தோற்றுவாங்களோ அப்படின்ற பயத்தில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவள் எடுத்து வாசிக்கும் போது நாய் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சந்தோஷத்தில் ஓடி வந்துடும். அதை பார்த்தோன்னே டீச்சர் வாத்தியாருக்கு வந்து அது வந்து பிடிக்காமல் போயிடும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சியாமியோட அப்பா சியாமியை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனோன்னே அவருக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். கோவத்தில் நாய் என்ன பண்ணுவார்னா ரோட்டில் விட்டுட்டு அப்படியே சியாமியை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவார். நாய் வண்டி பின்னாடியே ஓடும். ரொம்ப தூரம் ஓடும். ஓடி ஓடி அதுவே ரொம்ப களைச்சி போயிடறனால அது என்ன செய்யுதுன்னே தெரியாமல் போயிடும். அப்போ நாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே தண்ணி தேங்கியிருக்கும். தண்ணியை குடிச்சிக்கிட்டு சாப்பாடை தேடி அலையும் போது அங்கே ஒரு நாய் செத்து கிடக்கும். இப்படியே போனால் நம்ம நிலைமை இப்படி தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு கார்கேடு மார்க்கெட்டுக்குள்ளே போகும். அங்கே நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரம் பார்த்து நாய் விற்கிறவன் வந்து இந்த நாயை பார்க்கவும் லீயை பிடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது அங்கே ஒரு வெள்ளை நாய் வந்து லீயை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடும். லீயும் வெள்ளை நாய் பின்னாடியே போகும். ஏன்னா அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல இல்லையா, அதனால் வெள்ளை நாய் பின்னாடியே போகும். அங்கே போனால் அங்கே ஒரு திருநாய் கூட்டமே இருக்கும். உட்காந்து தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த 2 பேரும். அப்போ வந்து திடீர்னு வந்து நாய் பிடிக்கிற வண்டி வந்து அந்த இடத்துக்கு வரவும் எல்லா நாயும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் எல்லா நாயும் வந்து பிடிச்சோடனே லீயும் மாட்டிக்கிறோம், அந்த வெள்ளை நாயும் மாட்டிக்கிறோம். அப்போ வந்து ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து அந்த லீயை வந்து காப்பாற்றிட்டு அதுக்கு பிஸ்கட்லாம் போட்டோன்னே நீக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம நல்ல மனுஷங்களை வந்து பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். உடனே அந்த வயசானவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா லீயோட கழுத்தில் கயிறை கட்டி அந்த லீயை வந்து விற்றுடுவார். ஒரு நாய் வியாபாரிகிட்ட வந்து விற்றுடுவார். அந்த நாய் வியாபாரி என்ன செய்வார் அப்படின்னா நாய் வந்து ஒரு கொடூரமாக வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நாய் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துவார். எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவார். நாய்க்கு சாப்பாடு போட மாட்டார், அதை வந்து கஷ்டப்படுத்துவார், அடிப்பார், துன்புறுத்துவார். அதோட பல்லை வந்து பிச்சு எடுக்கணுங்கிறத முயற்சி பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துவார். நாய் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள்.